السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் நிறையுடைய வாழ்வளித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அறிவு கட்டா முடிவுகளையும் புலனிற்படா பிரச்சனைகளையும் சிந்தனையில் குழம்பிய கருத்துக்களையும் ஒருங்கே அலசி ஆய்ந்து நல்முடிவு கண்ட மாநிலத்தோர் மணிவிளக்காம், மாதவத்தோர் ஒளிவிளக்காம், குறைஷியின் குலவிளக்காம் உம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வானத்து தாரிகைகள் நட்சத்திரங்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபா பெருமக்கள் மீதிலும் மற்றும் எல்லா நல்லடியார்கள் மீதும் இறை அன்பு என்றென்றும் நின்று நலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர் தாய்மார்களே, சகோதரிகளே, இல்லங்களில் இல்லத்தரசிகளினுடைய இறைவணக்கம் பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய இல்லங்களிலே எப்படி இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வாழ வேண்டும், இல்லங்களிலே பக்தி மனம் கமலக்கூடியதாக ஆக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நம்முடைய இல்லங்கள் சொர்க்கத்தினுடைய நறுமணம் கமலக்கூடிய நல்ல இல்லங்களாக ஆக வேண்டும். அப்படியானால் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக, தாய்மார்கள் தங்களுடைய இல்லங்களிலே உள்ள கணவன்மார்களுடைய கடமைகளை, பிள்ளைகளினுடைய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி முழுமையாக தங்களுடைய கடமைகளை விளங்கி அறிந்து செயல்பட்டார்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய இல்லற வாழ்க்கை பெண்களுக்கு வசந்தம் தரக்கூடியதாக, இன்பம் தரக்கூடியதாக ஆகிவிடும். அதற்கு தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? தாய்மார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய வீடுகளிலே செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன என்று பார்க்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தூங்கி எழுந்ததும் விடியற்காலை தொழுவதற்காக வேண்டி கண் விழிப்பான், தான் தொழுவதற்கு தயாராகுவான். அப்பொழுது தன்னுடைய மனைவியை, வீட்டிலே உள்ளவர்களை பார்ப்பான். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்களை எழுப்பி தொழும்படியாக ஏவுவான், தொழச் செய்வான். மனைவி தொலை
எழுவதற்கு சோம்பலாக இருந்தால், எழாமல் இருந்தால் அவளுடைய முகத்திலே சிறிது தண்ணீர் ஊற்றியாவது அவளை எழுப்பிவிட்டு தொழச் சொல்லுவான், தொழும்படி ஏவுவான். உண்மையான ஆண்மகன் அவன்தான். அப்படிப்பட்ட ஆண்மகனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக, அருள் பாலிப்பானாக. அந்த பெண்மணி யார் என்றால், விடியற்காலை தூக்கத்திலிருந்து எழுந்து அச்சத்தோடு அல்லாஹ்வை வணங்குவதற்காக விழித்து தொழப்போகிறாள். தான் தொழுவதற்கு தயாராகிற பொழுது தன்னுடைய கணவன் படுத்திருந்தால், தூங்கியிருந்தால் அவரையும் எழுப்பி தொழுகைக்காக அனுப்பி வைக்கிறாளே, தொழுகைக்காக போகும்படி சொல்லுகிறாளே. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பதற்கு வழி, நம்முடைய வாழ்க்கையிலே அருள் வளங்கள் கிடைப்பதற்கு, நம்முடைய வீட்டிற்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதற்குண்டான வழி என்னவென்றால், விடியற்காலை எழுந்திருத்து ஃபஜ்ர் தொழ வேண்டும். விடியற்காலை எழுந்திருத்து ஃபஜ்ர் தொழ வேண்டும். வீட்டில் உள்ளவர்களை தொழுவதற்காக வேண்டி ஏவ வேண்டும். இன்று நிறைய வீடுகளிலே, இஸ்லாமியர்களுடைய வீடுகளிலே ஃபஜ்ர் பாங்கு சொல்லியும் கூட தொழுவதற்கு எழுந்திருக்காமல் சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். தொழுகையை அறவே தொழாமல் இருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க, தொழக்கூடியவர்கள் கூட ஃபஜ்ர் தொழுகையிலே, சுபுஹ் தொழுகையிலே அசட்டையாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமும் தூங்கச் செல்லுகிற பொழுது அவனுடைய பிடரியிலே ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுவான். அவனுடைய பிடரியிலே ஷைத்தான் 3 முடிச்சுகளை போட்டு, அலைக்க லைலுன் தவீலுன், இரவு நீண்ட நேரம் இருக்கிறது, நன்றாக தூங்கு என்று சொல்லி முடிச்சுகளை போடுவான். அப்படி 3 முடிச்சுகளை போடுவான். யார் விடியற்காலை தஹஜ்ஜத் தொழுவதற்காக, ஃபஜ்ர் தொழுவதற்காக எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய ஒரு முடிச்சு அவிழ்ந்துவிடும். அவர்கள் தொழுவதற்காக ஒளி செய்து விட்டால் 2வது முடிச்சும் அவிழ்ந்துவிடும். தொழுது விட்டால் ஷைத்தானுடைய 3 முடிச்சும் அவிழ்ந்துவிடும். அவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக, மன சந்தோஷம் பெற்றவர்களாக மறுநாள் இருப்பார்கள். தொழுத காரணத்தினாலே உடலிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான், மனதிலே சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுப்பான். ஆனால் யார் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கவில்லையோ அவர்களுடைய பிடரியிலே ஷைத்தானுடைய 3 முடிச்சுகளும் அப்படியே இருக்கும். அவர்கள் தொழாமல் காலையிலே எழுந்தால் பீடை பிடித்தவர்களைப் போல சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக, மனம் சோர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். வெளிப்படையிலே பவுடரை முகத்திலே பூசிவிட்டால், பேரன் லவ்லி, பேத்தி லவ்லி எதை பூசினாலும் கூட சுபுகு தொழுதால் கிடைக்கக்கூடிய ஒரு பிரகாசம்
முகத்திலே வரக்கூடிய ஒளி வேறு எதிலும் கிடைக்காது. எனவே ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் மீள வேண்டுமானால், சுறுசுறுப்பாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, ஒளிமயமானவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் ஃபஜ்ர் தொழுகையை நாம் தொழ வேண்டும். வீட்டிலே உள்ளவர்கள் அனைவர்களையும் எழுப்பி தொழும்படியாக தொழச் செய்ய வேண்டும். அல்லாஹ் நபியை பார்த்து ஓமுர் அகலக்கு பிஸ்ஸலா, நபியே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை தொழும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். எனவே இல்லத்தரசிகளினுடைய மிகப்பெரிய பொறுப்பு, கடமை என்னவென்றால், அதிகாலையிலே தான் தொழுவதற்காக எழுந்திருத்து கணவனை, வீட்டிலே உள்ள பிள்ளைகளை தொழுவதற்காக வேண்டி எழுப்பிவிட வேண்டும். யார் சூரியன் உதிக்கின்ற வரை தொழாமல் தூங்குகிறார்களோ, ஹத்தா பால ஷைத்தானு ஃபி உதுனைஹி, அவர்களுடைய 2 காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே ஷைத்தானுடைய ஆதிக்கம், ஷைத்தானுடைய சேஷ்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், குடும்பத்திலே குதூகலம், சந்தோஷம் இருக்க வேண்டுமானால், அது தாய்மார்களுடைய பொறுப்பு இருக்கிறது. விடியற்காலை தான் ஃபஜ்ருக்கு எழுந்து தொழுவதோடு கணவனை எழுப்பி பள்ளிவாசலுக்கு அனுப்புவதும், பிள்ளைகளை தொழும்படி ஏவி அவர்களை தொழச் செய்வதும் இல்லத்தரசிகளினுடைய கடமையாக இருக்கிறார். சுபுகு தொழுகை முடித்து விட்டோம், ஃபஜ்ரை முடித்து விட்டோம். அடுத்து தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? சிறிது நேரம் இபாதத் செய்ய வேண்டும், குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும், திக்ர் ஔராதுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும். நபியினுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியினுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஃபஜ்ர் முடித்துவிட்டு வெளியே வந்து விட்டார்கள். 9-10 மணி போல லுஹாவுடைய நேரத்திலே நபி வீட்டிற்கு போனால் அந்த மனைவி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், இபாதத் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு 4 கலிமாக்களை சொல்லித் தருகிறேன், 4 கலிமாக்களை சொல்லித் தருகிறேன். இந்த 4 கலிமாக்களை நீங்கள் சொல்லிவிட்டால் அது இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னதற்கு ஈடாக ஆகிவிடும். இவ்வளவு நேரம் நீங்கள் செய்த இபாதத்திற்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்களே, திக்ரு செய்து கொண்டே இருக்கிறீர்களே, இபாதத் செய்து கொண்டே இருக்கிறீர்களே, இதற்கு பகரமாக ஒரு 4 கலிமாக்களை சொல்லுங்கள், அது மீசான் தராசிலே கனமானதாக இருக்கும் என்று 4 கலிமாக்களை தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபி கற்றுக் கொடுத்தார். அது என்ன 4 கலிமாக்கள் என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி. நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், அவனுடைய படைப்புகளினுடைய எண்ணிக்கை அளவுக்கு. அல்லாஹ்வுடைய படைப்புகளை எண்ணி முடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு, எண்ணில் அடங்கா அளவுக்கு நான் அவனை துதிக்கிறேன், அவனை புகழ்கிறேன். வரிதா நஃப்ஸிஹி, அவன் எதை கொண்டு, எந்த அளவை கொண்டு திருப்தி அடைவானோ அந்த அளவிற்கு அவனை துதிக்கிறேன். வஸினத அர்ஷிஹி, அவனுடைய அரிசினுடைய எடை எவ்வளவு வெயிட்டாக இருக்கிறதோ, எவ்வளவு கனமாக இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய அரிசி, அந்த எடை அளவுக்கு நான் அவனை புகழ்கிறேன். மிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் அது எவ்வளவு இருக்கிறது, கணக்கில் அடங்காதது. அந்த கலிமாக்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு
நான் அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கிறேன் என்ற சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி காலையிலே ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு ஓதினால் நாம் நீண்ட நேரம் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கு இந்த 4 கலிமாக்கள் ஈடாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நபி தன்னுடைய இல்லத்தரசிக்கு கற்றுக் கொடுத்த அந்த தஸ்பீகை நாம் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு ஓத வேண்டும் தாய்மார்களே. அடுத்து நாம் காலை பொழுதுகளிலே வேறு என்ன அவுராதுகள் சூறாக்கள் ஓதலாம் என்றால் யாசின் சூறாவை ஓதும். சிலர் வெள்ளிக்கிழமை மாத்திரம் சுபுகு தொழுதுவிட்டு யாசின் சூறா ஓதுகிறார்கள். அப்படி இல்லை, தினம் காலையிலே யாசின் சூறா ஓதும். அப்படி ஓதினால் நம்முடைய நாட்ட தீட்டங்கள் நிறைவேறும். யார் அதிகாலையிலே காலையிலே யாசின் சூறாவை ஓதுகிறார்? வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும் ஓதுறாங்களே, அது கூட்டாக ஓத வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலில் ஓதுகிறார்களே தவிர, மற்றபடி பெண்கள் ஆண்கள் தினந்தோறும் யாசின் சூறாவை காலையிலே ஓதினால் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, தாய்மார்கள் ஃபஜ்ர் தொழுதாகி விட்டது, குர்ஆன் ஷரீஃப் ஓதியாகி விட்டது, திக்ர் தஸ்பீஹுகளை செய்து விட்டார்கள், எப்படியே இபாதத்திலேயே கழித்து கொண்டு முஸல்லாவிலேயே இருந்தால் போதுமா? அப்படி வணங்கிக்கிட்டே இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? இல்லை என்றால் வீட்டிலே பிரச்சனையாகிவிடுமே. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமே. ஆமாம், செய்ய வேண்டும், அதுவும் இபாதத்து தான். ஒரேடியாக தாய்மார்கள் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, நபி நமக்கு வழிகாட்டவில்லை. சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய மனைவி நபியிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் சஃப்வான் நான் தொழுதால் தொழுகையை முறிக்கும்படியாக விடும்படியாக சொல்லுகிற ஒரு சஹாபி, நான் தொழுதால் தொழுகையை முறிக்கும்படியாக விடும்படியாக சீக்கிரம் தொழும்படியாக சொல்லுகிறார். நான் நோன்பு பிடித்தால், நபிலான நோன்பு பிடித்தால் என்னை நோன்பை விடும்படியாக நோன்பை முறிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார் என்று தன்னுடைய இபாதத்திற்கு வணக்கத்திற்கு இடையூறாக இருப்பதாக கணவரை பற்றி நபியிடத்திலே சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபியினுடைய மனைவி போய் புகார் அளிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் என்ற அந்த சஹாபியை அழைத்து, ஏனப்பா, உன் மனைவி தொழுதால் வேண்டாம் தொழுகையை சுருக்கு என்று சொல்லுகிறாயாமே, நோன்பு விழித்தால் அடிக்கிறாயாமே, தொழுதால் அடிக்கிறாயாமே, நோன்பை விடச் சொல்கிறாயாமே, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தொழுதால் ஒரே அடியாக தொழுது கொண்டே இருக்கிறார், நீண்ட நேரம் நின்று வணங்கி கொண்டே பெரிய பெரிய சூறாக்கள், அதிகமான சூறாக்கள் எல்லாம் ஓதி சுன்னத்தான நஃபில் எல்லாம் தொழுகிறாள், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்வதில்லை, அதனால் அவளை விடச் சொல்லுகிறேன், அடிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை கண்டிக்கவில்லை, அந்த மனைவியிடத்தில் சொன்னார்கள், நீ நீண்ட நேரம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய சூரா அதிகமான சூறாக்கள் ஓத வேண்டிய அவசியமும் இல்லை. லவ்கானத் சூரத்துன் வாஹிதா லகஃபத்தின் நாஸ், ஒரு சூரா ஓதி தொழுதால் போதும், அது இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை.
சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் செய்ய வேண்டும். அதற்காக கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது, அதிலே குறை வைத்து விடக்கூடாது. இனி அதிகமான சூறாக்கள் ஓதாதே, தொழுகையிலே ஒரு சூறா ஓதினால் போதும் என்று நபி அந்த சஃப்வான் இப்னு முஅத்தலுடைய மனைவியிடத்திலே சரி, நோன்பு பிடித்தால் பிடிக்கக்கூடாது என்று சொல்கிறாயாமே, மனைவி நஃபிலான நோன்பு பிடித்தால் நீ பிடிக்கக்கூடாது என்று சொல்கிறாயா என்று கேட்கிறார். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் இரவு வேளைகளிலே ஏதாவது வேலைக்கு போய் விடுவேன், சம்பாதிக்க சென்று விடுவேன், களைப்பிலே இருப்பேன். நான் பகலில் தான் வீட்டிலே ஓய்வெடுக்கிறேன், வீட்டிலே இருக்கிறேன். எனவே நான் என்னுடைய இல்லற வாழ்க்கைக்காக மனைவிடத்திலே பகலிலே செல்கிற பொழுது அவள் நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், வரமாட்டேன் என்று சொல்லுகிறாள். அதனால் அவளை நோன்பு விடும்படியாக நான் சொன்னேன் என்று சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது நபி அப்பொழுதும் அவருக்காகத்தான் பரிந்து பேசுகிறார்கள். கணவன் ஊரில் இருக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே உள்ள எல்லா முஸ்லிமான பெண்களுக்கும் சேர்த்து நபி சொல்லுகிறார்கள், கணவன் ஊரிலே வீட்டிலே இருக்கிற பொழுது கணவன் அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் நஃபிலான நோன்பு வைக்கக்கூடாது. அப்படி நஃபிலான நோன்பு பெண்கள் வைக்க வேண்டுமானால் கணவனுடைய அனுமதி வேண்டும். எவ்வளவு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பாருங்கள். நோன்பு என்பது ஒரு இபாதத். ஃபர்லான நோன்புக்கு அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை. நஃபிலான நோன்பு கணவன் வீட்டிலே இருக்கிறார், ஊரிலே இருக்கிறார் என்றால் கணவனிடத்திலே அனுமதி கேட்டுத்தான் பெண்கள் நஃபிலான நோன்பு நோக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஆக தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய இல்லங்களிலே நாம் இறை வணக்கம் செய்ய வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல இபாதத், நம்முடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவையும் சீராக சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி ஹதீஜா நாயகி விதவை. அவர்களுக்கு 40 வயசு. நபி இளைஞர் 25 வயது. முதல் நிக்காஹ் நபிக்கு ஹதீஜா நாயகியோடு தான். 40 வயது விதவையைத்தான் 25 வயது வாலிபராக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேறு யாரையுமே நபி இரண்டாம் திருமணம் செய்யவே இல்லை. அந்த அளவிற்கு ஹதீஜா நாயகிக்கு அவ்வளவு மதிப்பளித்தார்கள். ஒரு தடவை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உணவு கொண்டு வருகிறார்கள். சால்னா உணவு எல்லாம் கொண்டு வருகிற பொழுது நபி இடத்திலே வருவதற்கு முன்னால், ஹதீஜா நாயகி வருவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஹதீஜா நாயகி உங்களிடத்திலே வருகிறார்கள். ஹதீஜா நாயகி உங்களிடத்திலே வருகிறார்கள், அவர்கள் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்ததும் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், ஃபக்ரா அலைஹிஸ்ஸலாம் மின் ரப்பிகா, ரப்பு அல்லாஹ் ஹதீஜா நாயகிக்கு சலாம் சொல்லிவிட்டதாக சொல்லுங்கள். யார் சலாம் சொல்லி விடுகிறார்? அல்லாஹ் சொல்லி விடுகிறான். யார் மூலமாக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபியிடத்திலே ஹதீஜா நாயகிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். அதோடு என்னுடைய சலாத்தையும் ஜிப்ரீல் என்னுடைய சலாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னah,
சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மாளிகை இருக்கிறது என்ற சுப செய்தியும் சொல்லுங்கள் ஹதிஜா நாயகிக்கு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சுப செய்தி அல்லாஹ்வுடைய சலாம் எப்பொழுது ஹதிஜா நாயகிக்கு வருகிறது? அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு ஹித்மத் செய்கிற பொழுது, சாப்பாடு கொண்டு வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகிறார், நாம் கணவனுடைய மனம் கூணாமல் அவருக்கு ஹித்மத் செய்தால், சமைத்து கொடுத்தால், அவருடைய பொருத்தத்தை பெற்றால் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும், சொர்க்கத்தை பெற முடியும். எனவே தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதோடு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். சமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல குக்கிங்கே இல்லை, குக்கிங் சாப்பாடு இல்லை, எல்லாமே புக்கிங் சாப்பாடு தான் இருக்கு. ஆர்டர் பண்ணிடுறாங்க. குக்கிங் சாப்பாடு கிடையாது, எல்லாம் புக்கிங் சாப்பாடாக தான் இருக்கு. கணவனுடைய அந்த தேவை, எல்லா கணவனால ஆண்களால் எல்லாம் சமைக்க முடியாது. ஆண்களால் சமைக்க முடியுமா? பெண்களை போல அல்லாஹ் அந்த கலையை அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதர் மனைவி கூட சண்டை போட்டுட்டார், தகராறு. கோவப்பட்டு, நீ சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன், நானே சமைச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு வீராப்பா பேசிட்டார். சரின்னு அந்த அம்மாவும் அமைதியா இருந்துருச்சு. சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. அந்த அம்மா இவருக்கு சமைச்சு கொடுக்கல. இவர் நானே சமைக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டார். கடைசியா யோசிச்சு பார்த்தாரு, நமக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லையே, நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு. நேர கடைக்கு போனார். கடையில் போய் ஒரு புஸ்தகம் வாங்கினார். ருசியாக சமைப்பது எப்படி, ருசியாக சமைப்பது எப்படின்னு ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து அவரே சமையலறையில் நம்ம மனைவி இல்லாட்டா என்ன, நம்மளே சமைப்போம்னு சொல்லி சமைக்க ஆரம்பித்தார். சரி, முதல்ல ஒரு ஸ்வீட் செய்வோம், பாயாசம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை படித்து அதில் போட்ட செயல்முறை பிரகாரம் இவர் ஒரு பாயாசம் தயார் பண்ணார். பாயாசம் ரெடி பண்ணிட்டு கடைசியாக கிச்சனில் கடந்து பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம்னு கத்துறாரு. அந்த மனைவி பார்த்தாங்க, ஏண்டா இவர் பள்ளியாசம் அந்த கிச்சனில் கடந்து பாயாசம் 1 தரம் 2 தரம் 3 தரம்னு கத்துறாருன்னு கிச்சனுக்கு பக்கத்தில் போய் பார்த்தா அப்பவும் அப்படித்தான். அவர் பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம்னு கத்துனார். ஏங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படி சவுண்டு போடுறீங்கன்னு அந்த மனைவி கேட்டாங்க. நான் அந்த புக்கை பார்த்து சமைக்கிறேன், பாயாசம் செய்கிறேன். அந்த புக்கில் போட்டிருக்கு பாரு, பாயாசம் செய்து முடித்து விட்டு கடைசியில் ஏலம் போடவும்னு போட்டிருக்கு. அதான் 1 தரம் 2 தரம் நான் 3 தரம்னு ஏலம் போடுறேன்னு சொன்னானா. ஏலம்னா ஏலக்காய், வாசனைக்காக வேண்டி கொஞ்சம் ஏலக்காய் போட சொல்லியிருக்கு, ஏலம் போடவும். அவர் ஏலம்னா என்ன நினச்சிக்கிட்டாரு? 1 தரம் 2 தரம் 3 தரம்னு சொல்றது தான் ஏலம்னு நினச்சிக்கிட்டார். ஆக ஆண்கள் சமைச்சா அது சரிப்பட்டு வராது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்த மாதிரி பெண்களுக்கு கொடுத்திருக்கு. ஆக பெண்கள் சமைப்பதை சடைவாக கஷ்டமாக கருதக்கூடாது. நீங்கள் அப்படி கணவனுக்கு ஹித்மத் செய்வது, பிள்ளைகளுக்கு ஹித்மத் செய்வது, சமைத்து கொடுப்பது, அதுவும் அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அதுவும் இபாதத்தாக ஆகிவிடும். வீடுகளிலே வேறு என்ன பிரச்சனை வருகிறது? சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், ரிசுக்கில் பரக்கத்து இல்லை. இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. தாய்மார்களே, வீடுகளிலே சிலர் வீட்டில் ரிசுக்கு இருக்கும், பணம் வரும், ஆண்கள் நிறைய சம்பாதிப்பார்கள், ஆனால் பரக்கத்து இல்லை. ஒரே நோய் நோக்காடு, பணமெல்லாம் செலவாகி விடுகிறது, அல்லது ஒரு பரக்கத்தே இல்லாம அபிவிருத்தியே இல்லாம போய்விடுது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் காலியாக போய்விடுது.
இப்படி நிறைய இல்லத்தரசிகள் குறைவிட்டு கொள்கிறார்கள். உங்களுடைய வீடுகளிலே ரிசுக்கிலே பரக்கத் வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறார். அந்த ஹதீஸை சஹாபிகள் பின்பற்றினார்கள், எடுத்து நடந்தார்கள். அவர்களுடைய ரிசுக்கிலே பரக்கத்தை எல்லாம் கொடுத்தார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசி காலத்திலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய், ஏங்க நீங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறீங்க, சம்பாதிக்க முடியாமல் முடங்கி போயிட்டீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு பெண் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எனவே அவங்களுடைய ரிசுக்குக்காக நான் பைத்துல் மால்ல இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன், பணம் தருகிறேன் என்று கலீஃபா கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், நான் மௌத்தாகிவிட்டாலும் என் பெண் மக்கள் அவர்கள் கஷ்டப்படுவார்கள், உணவுக்கு திண்டாடுவார்கள் என்ற அவநம்பிக்கை எனக்கு இல்லை. நான் அப்படி நினைக்கவில்லை. என்னுடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவர்கள் ரிஸ்குக்கு கஷ்டப்பட மாட்டார்கள். உணவு தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாகா. யார் இரவிலே வாக்கியா சூராவை ஓதுகிறார்களோ வறுமை அவர்களுடைய வீட்டு வாசலை அண்டாது, ஏழ்மை எட்டி பார்க்காது, ரிசுக்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்து விடுவார் என்று நபி சொன்னார்கள். என்னுடைய பெண் மக்களுக்கு நான் வாக்கியா சூராவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் ஓதுகிறார்கள். எனவே என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் மக்கள், என்னுடைய பெண் மக்கள் ரிசுக்குக்காக சிரமப்படுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நபியினுடைய வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். குர்ஆன் ஷரீஃப் ஓதி அல்லாஹ்ட்ட கேட்கணும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. படைப்புகள் அனைத்துக்கும் ரிஸ்க் தரக்கூடிய பொறுப்பை எடுத்திருப்பவன் அல்லாஹ். நாம் உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். ஆனால் ரிஸ்குக்கு பொறுப்பு அல்லாஹ். நாம் நம்பிக்கையோடு குர்ஆன் ஓதி துஆ செய்தால் அல்லாஹ் ரிஸ்கிலே பரக்கத் செய்யும். இன்னைக்கு நிறைய இடத்துல உணவுனாலேயே வீடுகளில் பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனையிலே குடும்பங்களில் தகராறு இருக்குது. ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொன்னாராம், ஏன்பா இந்த பெண்களுக்கெல்லாம் மனைவிமார்களுக்கெல்லாம் தமிழ்ல இல்லால்னா இல்லத்தை ஆள்பவள். அவர் சொல்றாரு, ஏன் பெண்களுக்கெல்லாம் இல்லால்னு பேர் வச்சாங்களோ தெரியல. எப்போ பார்த்தாலும் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, புளி இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த பெண்களுக்கெல்லாம் இல்லால்னு பேர் வச்சாங்களோ அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணார். உடனே அந்த மனைவி ரோஷப்பட்டு, ஏங்க இனி நான் உங்கள்கிட்ட இல்லைன்னு எதையுமே சொல்ல மாட்டேங்க, எந்த பொருளையும் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன்னொன்னு அவருக்கு சந்தோஷமா போயிட்டு, அப்படியா நீ இல்லைன்னே சொல்ல மாட்டியா, நாளைக்கு பார்க்கிறனே அப்படின்னார். மறுநாள் அந்த அம்மா சொல்லுது, ஏங்க அரிசி பையி காலியா இருக்கு, எண்ணெய் பாட்டில் காலியா இருக்கு, சீனி டப்பா காலியா இருக்கு, அது காலியா இருக்கு, இது காலியா இருக்குன்னு சொல்லிடுச்சு. இல்லைன்னு தானே சொல்லக்கூடாதுங்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் காலியா இருக்குன்னு. இப்படி ரிஸ்க் விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள விளையாட்டாக இருந்தாலும் சில இடங்களில் சீரியஸாகவே இந்த உணவு பிரச்சனை வரும். கணவன் வெளியே போய் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கெல்லாம் போய் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதிக்கிறார். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு உரியது. ஆண்களுடைய சம்பாத்தியத்திலே
முயற்சியிலே, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே யா அல்லாஹ் பரக்கத் செய் என்று வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தாய்மார்கள் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்கள் முயற்சி செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டுமே. அவர்களுக்காக அவர்களுடைய சம்பாத்தியத்திலே, கடையிலே, வியாபாரத்திலே பரக்கத் கிடைப்பதற்காக நாம் துஆ செய்யும். ஆண்கள் நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் எல்லாத்துக்காக வேண்டி சேர்த்து உழைக்கிறோம் நினைக்கக்கூடாது. ஹல் துன்சரூனே வ துர்ஸகூனே இல்லா பிதுஆஃபாயிக்கும். ஆண்களே, உங்க உழைப்பினால முயற்சினால மட்டும் நான் ரிஸ்க் தரல. உங்க வீட்டில் முடியாத வயசான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கிறார்கள், சம்பாதிக்க போகாத பெண்கள் இருக்கிறார்கள். உங்களை பட்டினி போட்டா அவர்களும் பாதிப்புக்குள்ளாகி விடுவார்கள். எனவே அந்த பலகீனமானவர்கள், வயது முதிர்ந்த உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், பெண்கள், இவர்களினுடைய பொருட்டால் தான் உங்களுக்கே ரிஸ்க் தருகிறேன், அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எனவே ஆண்கள் சம்பாதிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்க்குக்காக துஆ செய்ய வேண்டும். வாக்கியா சூராவை இரவிலே ஓதுங்கள். இது மாதிரியான பயான்கள் பெண்கள் அவர்களுக்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. பெண்கள் பயான் நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கணும். அதில் கேட்டுட்டு ஒரு காதில் கேட்டுட்டு மறு காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன சொன்னார்கள் அதை மனதிற்குள்ளே நாம் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் நம்மிடத்திலே இருக்கிறதா, இல்லை என்றால் நாம் அந்த நன்மைகளை செய்ய வேண்டும், வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். பயானை ஏனோ தானோ என்று சடங்கு சம்பிரதாயமாக பயானை கேட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. ஒரு பெண்மணி விதவையாகிவிட்டால், கணவன் இறந்து போய்விட்டாள், அவளுக்கு 5 குழந்தைகள், என்னவாகும்? அவள் எப்படி நிர்கதியாக நிற்கிறாள்? அவளுடைய மனது என்ன பாடுபடும்? உலகமே இருண்ட மாதிரி இருக்கிறது. யாருடைய துணையும் எனக்கு இல்லையே, வசதி வாய்ப்பு இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே, கணவன் போய்விட்டாரே, பிள்ளைகளை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்க வேண்டுமே, என்னிடத்திலே சொத்து இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவள் ஏங்குகிறாள், துடியாக துடிக்கிறாள். ஒரு நாள் இது மாதிரியான ஒரு பயான் சபைக்கு, இது மாதிரியான ஒரு மார்க்க சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்திற்கு அந்த பெண்மணி போனாள். அங்கே பயான் செய்யக்கூடிய அந்த ஹஸ்ரத், அந்த ஆலிம் ஒரு ஹதீஸை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியை சொல்லுகிறார். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி நீகின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்து வாருங்கள், பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டு வாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், என் பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யார் அதை அவசியமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய கவலைகளை அல்லாஹ் எல்லா கவலைகளையும் போக்கி விடுவான். அவர்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்ப்பான். அவர்களுக்கு நாடாத புறத்தில் இருந்து ரிஸ்கை வழங்குவான் என்று நபி சொன்ன ஒரு ஹதீஸை பயானிலே அந்த ஹஸ்ரத் குறிப்பிட்டார். அதை அந்த விதவை பெண் கேட்டார். அன்றிலிருந்து அவளும் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று ஏவிக்கொண்டே இருந்தார். தினந்தோறும் அடிக்கடி அதிகமாக இப்படி இஸ்திக்ஃபார்களை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். 6 மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டார். அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடினால் எப்படியும் கொடுப்பான்.
6 மாதத்திலே அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரிஸ்கிலே பரக்கத்து கொடுத்து வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் ஏற்பட்டது. வசதியாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார். தாய்மார்களே, நம்முடைய வீட்டிலும் ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டும் என்றால் நாமும் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அந்த இஸ்திக்பாரை அதிகமாக செய்து கொண்டே வர வேண்டும். சுன்னத்தான துஆக்கள் இருக்கிறார். நபி கற்றுத்தந்து நிறைய துஆக்கள் இருக்கிறார். நோய் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதற்காக மற்றவர்களிடத்திலே போய் மந்திரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, வெளியே போக வேண்டும் என்று இல்லை. தொழக்கூடிய இஸ்லாமிய தாய்மார்கள் தொழுதுவிட்டே நபி கற்றுத்தந்து அந்த துஆக்களை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே ஷிஃபா செய்யலாம். இன்று நம்முடைய கோரிப்பாளையம் பள்ளிவாசலிலே நிஸ்வான் மதரசா நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீட்டு மாணவிகள் எல்லாம், பெண்கள் எல்லாம் வந்து நிஸ்வான் மதரசாவிலே கற்கிறார்கள். குர்ஆனை, ஹதீஸை, சுன்னத்துகளை, ஒழுக்கங்களை, சுன்னத்தான துஆக்களை எல்லாம் கற்கிறார்கள். கற்க வேண்டும். மற்றவர்களுக்கும் பெண்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஷிஃபா என்ற ஒரு சஹாபியத்தான பெண்மணி இருந்தார்கள். அவங்க பேரே என்னது? ஷிஃபா. ஷிஃபா என்றாலே பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம்னு அர்த்தம். அவர்கள் ஷிஃபாவுக்காக மந்திரிப்பார்களாம், ஓதி பார்ப்பார்களாம். அப்படி ஓதி பார்க்கலாமா? அந்த கலிமாவை சொல்லலாமா? நபி அதற்கு அனுமதி தருவார்களா என்று கேட்கிறார்கள். நபி சொன்னார்கள், அந்த துஆவை ஓதி காட்டு என்று. அவர்கள் ஓதினார்கள். அதுகிபில் பஸ் ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு ஷிஃபான் லா யுகாதிரு சக்கமா. யா அல்லாஹ், நீதான் ஷிஃபா தரக்கூடியவன், என்னுடைய நோயை குணப்படுத்தி விடு. சுருக்கமான அர்த்தம், உன் அல்லாத மருந்து மாத்திரைகள் இல்லை, நீ நாடினால்தான் சுகம் கிடைக்கும். உன் அல்லாமல் வேறு யாரின் மூலமாகவும் எனக்கு ஷிஃபா கிடைக்காது. நீனே ஷிஃபாவை தரக்கூடியவன், ஷிஃபாவை தா என்று அர்த்தமுள்ள அந்த துஆவை ஓதி காட்டினார் நபி. இது நல்ல துஆ தான், இதில் எந்த விதமான ஷிர்கான வார்த்தைகளும் இல்லை, கூடாத வார்த்தைகள் இல்லை. இதை வைத்து ஓதி பார்க்கலாம், மந்திரிக்கலாம் என்று ஷிஃபா என்ற அந்த சஹாபியத்தான பெண்மணிக்கு நபி சொன்னார்கள். சொல்லிவிட்டு, என்னுடைய மனைவி ஹப்சாவுக்கு இந்த துஆவை கற்றுக்கொடு, அவளுக்கும் இது மாதிரியான துஆக்களை சொல்லிக் கொடு, ஓதி பார்க்கக்கூடியதை சொல்லிக் கொடு. தானும் கற்க வேண்டும், பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தன்னுடைய மனைவியையும் கற்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தாய்மார்கள், நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், மார்க்க விஷயங்களை படிக்க வேண்டும், தானும் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அஸ்மா பின்த் அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார், ஆயிஷா நாயகியினுடைய அக்கா சகோதரி, அவர்களிடத்திலே யாராவது ஓதி பார்க்க போனால் அவர்கள் நெஞ்சிலே தண்ணீரை வைத்து அடித்து காய்ச்சலுக்கு ஓதி பார்ப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நபியினுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறார், ஃபைனல் ஹம்மா மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃபஅப்ரிதுஹா பில் மாயி. சில காய்ச்சல்கள் உஷ்ணத்தினால வருது, அது நரகத்தினுடைய உஷ்ணம். அந்த உஷ்ணத்தினால சில காய்ச்சல் வருகிறார், அதுக்கு தண்ணி தான் மருந்து. ஓதி பார்க்கணும். தண்ணி அடித்து ஓதி பார்த்தார்கள், தண்ணியை தெளித்து. இன்னைக்கும் காய்ச்சல்களில் சில காய்ச்சல்களுக்கு ஆஸ்பத்திரியில் ஐஸ் கட்டி வைக்கிறாங்களா இல்லையா? ஐஸ் கட்டி வச்சு என்ன செய்வாங்க? சிகிச்சை செய்வாங்க, குளிர்ச்சி ஆக்குவாங்க. சில காய்ச்சல்கள் அது நரகத்தினுடைய உஷ்ணத்தில் கட்டுப்பட்டது,
அதை தண்ணீரை கொண்டு குளிர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஹதீஸின் காரணமாக அஸ்மா பின்த் அபீ பக்கர் யாருக்காவது காய்ச்சல் என்று வந்தால் தண்ணீரை தெளித்து ஓதி பார்ப்பார். இப்படி எல்லாம் பெண்களே டாக்டர்களாக ஆகிவிடலாம். வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சுன்னத்தான துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன நமக்கு கற்றுத் தந்திருக்கார்கள். ரிஸ்க்குக்கு பரக்கத் வேண்டுமானால் என்ன ஓத வேண்டும், ஷிஃபா கிடைக்க வேண்டுமானால் என்ன ஓத வேண்டும், இப்படி துஆக்கள் அவ்ராதுகளை எல்லாம் தெரிந்து தாய்மார்கள் அதை நாம் பயன்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் நம்முடைய வீடு சொர்க்கத்து பூஞ்சோலையாக ஆகிவிடும். அப்படி இல்லாமல் வீட்டிலே எப்பொழுது பார்த்தாலும் தாய்மார்கள் டிவியிலே சீரியல் பார்த்து கொண்டே சீரியஸாக சீரியல் பார்த்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். பிள்ளைகள் செல்லிலேயே தங்களுடைய இளமையை வாலிபத்தை தொலைத்து விடுகிறார்கள். வீட்டிலே பரக்கத் வருவதற்கு வாய்ப்பில்லை, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஹராமான விஷயங்கள், மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் தான் வீட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய இல்லமாக நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும். தாய்மார்கள் தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தனியாக பயான் செய்கிற பொழுது, எனது அருமை தாய்க்குலமே, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏனென்றால் நான் உங்களை அதிகமாக நரகத்திலே பார்த்தேன். பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்கிறார்கள். ஏன்? அவர்கள் அதிகமாக திட்டுகிறார்கள், சாபம் விடுகிறார்கள், ஏசி பேசுகிறார், நாவை பேணுவதில்லை, கணவனுக்கு நன்றிகட்டத்தனமாக நடக்கிறார்கள். எனவே பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு போகிறார்கள். நீங்கள் அங்கே போகக்கூடாது. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நீங்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள். இத்தகுன்னார ஒலோபிஷிக்கு தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பள துண்டை வைத்தாவது நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளு. தான தர்மம் இந்த உலகத்திலும் விதியை, கெட்ட விதியை தடுக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நம்மை பாதுகாக்கும், கெட்ட மரணம் வருவதை விட்டு நம்மை தடுக்கும். தாய்மார்கள் தம்முடைய பணம் காசுகள், கணவன் பிள்ளைகள் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய அந்த பணங்காசுகள் வீணாக செலவழித்து விடக்கூடாது. ஆடம்பரத்திற்காக, அனாவசியத்திற்காக, ஊர் சுற்றுவதற்காக நம்முடைய பணங்களை செலவழித்து விடாமல் தான தர்மங்கள் கொடுத்து நல்ல வழியிலே நம்முடைய காசு பணங்களை நாம் செலவழிக்க வேண்டும். ஆயிஷா நாயகியிடத்தில் 1,00,000 திர்ஹம் வந்தது. 1,00,000 திர்ஹம் என்றால் இன்று 10 லட்சத்திற்கு மேலாக மதிப்பு. ஒரு நாள் 1,00,000 ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்தது. அவர்கள் அதை பங்கிட்டு கொடுத்தார். ஏழைகளுக்கு தான தர்மம் செய்து விட்டார்கள். மகரிப் நேரத்தில் அசருக்கு பிறகு அவங்க அடிமை பெண் வந்து, ஏம்மா, ஆயிஷா நாய்கிட்ட வந்து சொல்றாங்க, எஜமாட்டி அம்மா, முதலாளி அம்மா, நீங்க நோன்பு பிடித்திருக்கிறீர்கள், நோன்புக்கு இஃப்தார் செய்யறதுக்கு, நாஸ்டா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கறி வாங்க வேண்டி இருக்கிறது, பணம் தாருங்கள் என்று கேட்கிறார். லவ் ததக்கர்தீனி, நீ என்கிட்ட முதல்ல சொன்னா என்ன, நான் 1,00,000 ரூபாயை அப்படி தர்மம் பண்ணிட்டேனே, மொத்தமாக கொடுத்துட்டேனே என்று சொல்லுகிறார். கற்பனைக்கு அடங்குகிறதா? நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? நோம்புக்கு இஃப்தாருக்கு கூட துட்டு எடுத்து வைக்காம, இன்னைக்கு நம்மளாக இருந்தா காலையில இருந்தே என்னெல்லாம் வாங்கணும், எந்த வடை வாங்கணும், எந்த கடையில் சம்சா வாங்கணும், என்ன நாஸ்டா போடணும், கஞ்சிக்கு என்ன செய்யணும், அப்படி சகருக்கு என்ன கறி வாங்கணும், இதையே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கைக்கு இருக்கு, இஃப்தாருக்கு கறி வாங்குறதுக்கு காசு இல்லை, எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டாங்க. முதல்ல சொன்னா என்னமான்னு கேட்கிறாங்க. அப்படி நபியினுடைய மனைவி அன்னை ஆயிஷா நாயகி, நம்முடைய தாய், அந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்தார்கள்.
நாமும் அப்படி தான தர்மங்கள் அதிகமாக செய்தால் அல்லாஹ் மென்மேலும் பறக்கச் செய்வான், நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவனத்தை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது மனைவிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஐயுனா அஸ்ரஹுல் ஹுக்கம் பிக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு அடுத்து உங்களுடைய மனைவிமார்களில் யார் மரணிப்பார்? உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு பின்னாடி வந்து சேரக்கூடியது யார் ஃபர்ஸ்ட்? மனைவிமார்களில் யார் முதலிலே மரணிப்பார் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்வலுக்குன்ன எதா, யாருக்கு கை நீளமாக இருக்கிறதோ அந்த மனைவி தான் எனக்கு அடுத்து, நான் மௌத்தானதுக்கு பிறகு அடுத்து மௌத்தாகுவார்கள் என்று சொல்லிவிட்டார். நபியினுடைய மௌத்துக்கு பிறகு எல்லாரும் கையை அளந்து பார்த்தா சௌதா நாயகி, நபியினுடைய ஒரு மனைவி சௌதா நாயகி, அவங்களுடைய கை தான் ரொம்ப நீளமாக இருந்துச்சு. அப்பொழுது அவர்கள் நினைத்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து வயசானவங்க சௌதா நாயகி, அவர்கள் தான் மரணிப்பார்கள் என்று. ஆனால் சௌதா நாயகி மரணிக்கவில்லை. ஜெய்னப் பின்த் ஜஹஷ் என்ற நபியினுடைய இன்னொரு மனைவி தான் மூத்தானார். எல்லோருக்கும் ஆச்சரியம், நீண்ட கை உடையவர்கள் மூத்தாகுவார்கள் என்றல்லவா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜெய்னப் நாயகி மூத்தா இருக்கிறார்களே என்று யோசித்து பார்த்த பிறகுதான் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள். அவர்களுடைய கை நீளும், தர்மம் கொடுப்பதற்காக அவர்களுடைய கை நீண்டு கொண்டே இருக்கும். அதைத்தான் நீண்ட கை நெடுங்கை ஜெய்னபு என்று ஜெய்னப் நாயகியைத்தான் ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தான் நபிக்கு பிறகு அடுத்தபடியாக மனைவிமார்களில் அவர்கள் தான் முதலாக நபியை போய் சேர்ந்தார். ஆக நபியினுடைய மனைவிமார்கள் தான தர்மங்கள் வழங்குவதிலே உதவுவதிலே சிறப்புற்று இருந்திருக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு நபியினுடைய மனைவிமார்கள் தான் ரோல் மாடல்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். வீடுகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களைப் போல தாய்மார்கள் அமைத்து கொண்டால் வாழ்க்கை ஜொலிக்கும், சீராக சிறப்பாக இருக்கும், நிம்மதி சந்தோஷம் இருக்கும், பக்தி மனம் கமனம். சில வீடுகளில் தொழுகிறதில்லை, எந்த நன்மையும் செய்கிறதில்லை, ஆனால் பக்தியை மட்டும் குத்தி வச்சிடுறாங்க. பயபக்தியா பக்தியை குத்தி வைக்கிறாங்க. பக்தியை குத்தி வைக்கிறதா பக்தி? அது கிடையாது. அதிலே சில பெண்கள் முக்காடுலாம் போட்டு நிறைய ஓதி ஒரு மாதிரியா பக்தி பரவசத்தோட பக்தியை குத்துறாங்க. அது ஒரு நறுமணத்திற்காக குத்த வேண்டியது. அதில் நம்ம பக்தியை காட்ட வேண்டிய தேவை. உண்மையான பக்தி என்பது தொழுவது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, திக்ரு செய்வது, துவாக்கள் செய்வது, சுன்னத்தான துவாக்களை மனப்பாடம் செய்வது, அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. அதிலே தான் நமக்கு நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது. தாய்மார்கள், நம்முடைய ஆண் மக்கள், பெண் மக்கள், நம்முடைய மக்களை தீன் பிரகாரம் வளர்க்க வேண்டும். மார்க்க ஒழுக்க விளிமியங்களோடு அவர்களை வளர்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுக்கும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அவங்க ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து விட்டால் நீங்கள் கடனை வச்சுட்டு போனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அத்தா அம்மா குறை சொல்ல மாட்டாங்க, கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் சொத்தை வச்சுட்டு போனா கூட அவர்கள் உங்களை குறை சொல்வார்கள், திட்டுவார்கள், ஒழுக்கம் இல்லாமல் நடப்பார்கள். பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை, ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். வீட்டில் படிச்சியா, பாடம் பார்த்தியா, ஹோம்ஒர்க் இருக்கா, விடியக்கால டியூஷனுக்கு போனியா, காலையில் கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு போறியா, சாப்பாடு செய்யணுமா, இப்படி உலக கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை தயார் செய்யக்கூடிய தாய்மார்களே, நம்ம பிள்ளைக்கு குர்ஆன் தெரிகிறதா, கலிமா தெரிகிறதா,
தொழுகையினுடைய முறை தெரிகிறதா? ஒழுக்கங்கள் தெரிகிறதா? சாப்பாட்டு ஒழுக்கம் தெரிந்து சாப்பிடுகிறானா? என்ன ஓதிவிட்டு படுக்க வேண்டும், ஓதிவிட்டு படுக்கிறானா? இந்த விஷயத்தில் எல்லாம் நாம் கவனம் செலுத்துகிறோமா? கவனம் செலுத்த வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இரவிலே படுக்கிற பொழுது தபாரக்கல்லதி சூரா ஓதுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் சஜிதா சூரா ஓதாமல், சஜிதா சூரா ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. குர்ஆன் ஷரீஃபிலே 30 ஆயத்துகள் உடைய ஒரு சூரா தபாரக்கல்லதி சூரா. அதை இரவிலே ஓதுங்கள். அதற்கு முன்ஜியா என்று பெயர் இருக்கிறது. கபருடைய வேதனையை விட்டு நம்மை பாதுகாக்கும். கபருடைய வேதனையை சொல்லி மாளாது. அது எவ்வளவு மோசமானது, பயங்கரமானது. எனவே அந்த கபருடைய வேதனை விட்டு நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த தபாரக்கல்லதி சூறாவை, மற்ற சூறாக்களை நாம் ஓத வேண்டும். அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இன்ன பல நன்மையான காரியங்களை நாம் செய்தால் நம்முடைய வீட்டிலே மார்க்க நறுமணம் கமலும், சந்தோஷம், நிம்மதி இருக்கும். கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தா கூட நம்ம அதிகமா இபாதத் செய்தால் அல்லாஹ் அதை தீர்த்து விடுவான். அல்லாஹ்ட்ட முறையிடணும். ஒரு பிரச்சனையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹப்ஸா நாயகியை தலாக் விட போனார். தலாக் விடுகிறார்கள். யார? ரசூலுல்லாஹ் தன் மனைவி ஹப்ஸாவை தலாக் விட போகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் அனுப்பி சொன்னான், நபியே, உங்க மனைவி ஹப்ஸாவை தலாக் விடக்கூடா. இன்னஹா சவ்வாமா வ கவ்வாமா. அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறார்கள், அதிகமாக தொழுகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலே கஷ்டத்தை, பிரச்சனையை கொடுக்க மாட்டான். பிரச்சனைகள் வந்தாலும் இபாதத்தின் மூலமாக, துஆக்களின் மூலமாக கணவனுடைய உள்ளத்திலே மனைவியை பற்றி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விடுவார். எனவே வீட்டிலே இபாதத்தை அதிகமாக்குங்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுன். யா அல்லாஹ், என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தா. யா அல்லாஹ், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், ஒவ்வொரு பெண்ணும் துஆ செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆணும் துஆ செய்ய வேண்டும், பெண்கள் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு தலைவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். அப்படி துஆ அல்லாஹ் குடும்பத்திலே குதூகலத்தை தருவார். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்க விஷயங்களை விளங்கி அதன் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும். நடக்கக்கூடிய பயான்களை கேட்டு விளையாட்டாக விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கொண்டு வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு சரீர சுகத்தை, நீடித்த ஆயுளை தந்து அவனை அதிகமாக வணங்கி வழிபடக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய ஹலாலான ரிஸ்கிலே, பொருளாதாரத்திலே பரக்கத்தை தந்து ஜக்காத் சதகா கொடுக்க வைத்து, ஹஜ் உம்ரா செய்ய வைத்து, இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஈமான் சலாமத்தோடு இருந்து நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சோனபதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.